சோ गाइस இன்னைக்கான வீடியோல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேலஞ்ச் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு சேலஞ்சில நம்ம கூட யாருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தான் இருக்காரு. சோ இப்போ நம்ம என்ன விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாக்லேட் ஃப்ரம் 90s டு இப்போ வரைக்கும் 90ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சாக்லேட்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற சாக்லேட்ஸோட நேம் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா நம்ம அந்த சாக்லேட் பேரே சொல்ல மாட்டோம். சோ சில சிம்பிள்ஸை வச்சுதான் நம்ம வந்து சாக்லேட் பேர் கண்டுபிடிக்கிறோம். யார் அதிகமான சாக்லேட் பேரை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. சோ அவங்களுக்கான பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தி பிரைஸ் மணி ஆஃப் 100 தான் நம்ம அந்த வீடியோல கொடுக்க போறோம். சோ யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். இவன் ஜெயிச்சா இவனுக்கு 100, நான் ஜெயிச்சா எனக்கு 100. சோ இந்த ஒரு 100 பொதுவானது. இப்ப இது வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேஃபா எங்க அம்மா கிட்ட இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு நீ தான் கொடுக்க போற, ஓகேவா? சோ சேலஞ்சை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். யாரு ஜெயிக்கிறான்றத பாப்போம், இவனா என்ன நானான்றத பாப்போம். சோ இந்த வீடியோவை வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. சோ ஃபர்ஸ்டா நம்ம ஆரம்பிக்க போறது ஃபர்ஸ்ட் சேலஞ்சா அதோ இதுதான். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இதுதான் ஒரு சாக்லேட்டோட பேர். இது நாங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். சாக்லேட் இருக்கு, அது என்ன மென்னா சாக்கோமேன் கரெக்டா? அப்படி ஒரு சாக்லேட் பேர் இருக்கா? தெரியலையே. இந்த சாக்லேட் பேரு உங்களுக்கு என்ன தெரியுமா? டக்குன்னு கீழே கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருங்க. சாக்லேட் அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இவன் வந்து மேன், இவன் வந்து சாக்லேட். சாக்லேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? எக்லஸ் கேண்டி. எங்க அம்மா அங்க இருந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க கேண்டின்ட்டு. சோ கேண்டி மேன், கேண்டி மேன் சாக்லேட். யா, இந்த ஒரு சாக்லேட் பேரு கேண்டி மேன். சோ இந்த மாதிரி தான் கேம் வந்து இருக்க போகுது. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, அதுதான் கிடையாது. சோ அடுத்து உங்களுக்கு காமிக்கிறது தான் தோ இந்த இது ஒரு ஃபேவரட்டான சாக்லேட், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். முக்கியமா லவ்வர்ஸ்ங்களுக்கு அதிகமா வாங்கி தர போறாங்க. இதுதான் க்ளூ. இதை வச்சு யார் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். புக்கு, அது மில்கா? புக் மில்க் பாத்தீங்களா? இவனுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுக்கலாம். 1 மில்கி பாரா 3 4 5 மில்கி பார். தம்பி தப்பு. சோ அண்ணன் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். இது வந்து டைரி, இதுல இருந்து மில்க். சோ டைரி மில்க் லவ்வர்ஸ்க்கு. டைரினா டைரின்னு போடுங்கயா, டைரி மில்க். சோ எனக்கு தான் ஒரு பாயிண்ட். இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்மா, இவனுக்கு வந்து 0 பாயிண்ட். இங்க வந்து வச்சுக்கலாம். இங்க ஒரு 0 பாயிண்ட் வரும், இங்க ஒரு பாயிண்ட் வரும். சோ அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது தோ இதுதான். ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. அதுல டக்கு காரு. டக்லஸா? இது டக்கு கிடையாது, இது வந்து ஸ்னேக் பிளஸ் காரு. ஸ்னேக் என்ன அப்படி போட்டு வச்சிருக்க? ஸ்னேக் அது காரா? ஸ்னீக்கர்ஸ். யா, இவன் கண்டுபிடிச்சிட்டா. சோ இவனுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ இவனுக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட். இது வந்து ஸ்னிக்கர்ஸ். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது இதோ இதுதான். இது செம்ம ஈஸியானது. சின்ன குழந்தை கேட்ட சொல்லிட்டோம், நானே சொல்லிடுறேன். 5 ஸ்டார் do nothing. 5 ஸ்டார் நாங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். யார் சொன்னா? நான் சொன்னேன். eat 5 star do nothing ன்ட்டு. ஈவன்லாம் கிடையாது. அப்ப இது கேள்வி ஸ்கிப் பண்றா? ஸ்கிப் எல்லாம் கிடையாது. சரி, 5 ஸ்டார். ரெண்டு பாயிண்ட். அடுத்து மூணாவதா பார்க்க போறது ஸ்கிரீன்ல பாக்குற இன்னொன்னு ரொம்பவுமே டஃபா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா செம்ம ஈஸி. 5 செகண்ட்ஸ் டைம். 1 2 3 4 5 கிட்கேட். கரெக்ட், கிட்கேட். இப்போ இவனுக்கு 3 பாயிண்ட், எனக்கு 2 பாயிண்ட். அடுத்து இது யார் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் வில்லங்கமா வச்சிருப்பேன். அடுத்து நம்ம மூணாவதா பாக்குறோமா? மூணாவதா பார்க்க போதுதான் இது. சரி, நாலாவது ஏதோ ஒண்ணு. கரெக்டா நான் உங்களுக்கு கீழே டைமரோட போட்டு காமிக்கிறேன். 5 செகண்ட்ஸ் டைம். 1 2 3 4 5 கிஸ்மியா? காஃபி ஆப்பிள் போட்டிருக்கேன். என்னது காஃபி ஆப்பிள்? அது என்னது? லிப்ஸா? என்னது லிப்? காஃபி ஆப்பிள், காஃபி கோ. காஃபி கோ ஆப்பிள் எனக்கே தெரியல. காஃபி ஆப்பிள் 1 2 3 4 5 முடிஞ்சிச்சு. இது இப்படியே என்னதுன்னா எங்க 2 பேருக்குமே தெரியல. இது நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க. காஃபி ஆப்பிள் பைட். காஃபி ஆப்பிள் இது வந்து பைட், இது காஃபி. ஆப்பிள் லிபிள், ஆப்பிள் லிபிள், ஆல்பன் லிபிள். வராது. சரி விடுங்க. அடுத்தது. சரி, இதோட ஆன்சர் வந்து இது வந்து பைட், இது காஃபி ஆப்பிள். பைட்னா கடிக்கிறது, அது என்ன ஒரு மாதிரி இருக்கு? அதான் கடிக்கிறதா? ஆப்பிளும் காஃபியும் தான் கலந்த மாதிரி இருக்கா? ஆப்பிள் காஃபி ஆல்பன் லிபிள். சரி, எங்களுக்கு தெரியல. நாங்க தெரிஞ்ச ஆன்சரை நாங்க கரெக்டா கீழே போடுறோம். அடுத்து 5ஆவதா 4ஆவதா? இது சின்ன வயசுல நாங்க 2 வாட்டி சாப்பிட்டுருக்கோம். இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா? மெலடி. 1 2 3 4 காஃபி கோ. அவ்வளவுதான். இது பேரு பவுண்டி. இது வந்து ஒரு தேங்காய் சாக்லேட். ஸ்வீட்டா இருக்கும், தேங்காய் டேஸ்ட்ல வரும். இதெல்லாம் பவுண்டியா? அது கவுண்டியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ரிப்பன் இருக்கா? ரிப்பன்ல பன், என் டி, ரிப்பன் டி, பவுண்டி அப்படி வரும். ஐயோ. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேவரட்டான क्वेश्चन. இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். மில்கி பார். யா,
தம்பி சொல்லிட்டான். சோ தம்பிக்கு 200 பாயிண்ட் போயிடுச்சு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியல. அடுத்து இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? 3 2 1 5 டைமண்ட். தப்பு. இது டைமண்ட் வந்து ஜெம்ஸ். சோ நான் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தான் அந்த பாயிண்ட். ஜெம்ஸ் அப்ப டைமண்ட் இல்ல. ஆமா, டைமண்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஜெம்ஸ்னு சொல்லுவாங்களா? அதான். அடுத்து 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 மேன் 1 2 3 4 5 கிரன்ச்சி. இது வந்து மன்ச். மன்ச் மன்ச். அடுத்து இது இன்னொரு சாக்லேட்டோட பேரு. இது வந்து இந்திக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்காரங்க அதிகமா நான் சாப்பிட்டு பார்த்தது. பல்ஸ். பல்ஸ் சொன்னோனே கண்டுபிடிச்சிட்டான். பல்ஸ். ஓ பல்ஸ் பாக்குறது இருக்குல்ல அப்படி வச்சு. சோ गाइस இந்த சாக்லேட் பேர் வந்து பல்ஸ். அடுத்து இது ஒரு ஃபேவரட்டான சாக்லேட். லாலிபாப். லாலிபாப். சிக்கன் லாலிபாப்னு போட்டுருக்கு. ஆனா நம்ம இந்த லாலிபாப் சொல்லுவோம் அதானே. லாலிபாப். இது வந்து சிக்கன். ஆனா நம்ம ஸ்வீட்ல சாக்லேட் இருக்கறதால லாலிபாப் சாக்லேட். அடுத்து அடுத்த क्वेश्चन இதுதான். 1 2 3 4 5 மில்கி பார். சி மில்கி வே. மில்கி வேவா? இந்த சாக்லேட் இருக்கு. வேவா இது? வே. மில்கி வேன்னு ஒரு சாக்லேட் இருக்கு. மில்கி வே கேலக்ஸி தான் இருக்கு. மில்கி வே கேலக்ஸின்னு ஏதாவது சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆனா மில்கி வே அதுதான் இது. அடுத்து இது வந்து மேங்கோ பைட். மேங்கோ பைட் சொல்லிட்டேன். பைட் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். மேங்கோ பைட். மேங்கோ பைட். மேங்கோ பைட். சரி நெக்ஸ்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதான் गाइस. கேள்வி எல்லாம் ஓவர். சோ அவ்வளவுதான் गाइस. இந்த கேள்வி முடிஞ்சிச்சு. இதுல அதிகமா ஜெயிச்சது யாரு பாத்தீங்கன்னா நானும் இவனும். அதனால 100 ரூபாய் 2 பாதி பிரிச்சு 50 50. இல்ல யார் ஜெயிச்சா? அதிகமா இவன் தானே சொன்னா. இல்ல இவன் தான் சொன்னான். யார் சொன்னா? கடைசியில வீடியோல பார்த்தது யார் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தான் ஜெயிச்சிருக்காரு. சோ இந்த 100 ரூபாய் வந்து அவனுக்கு தான் போகுது. இந்த 100 ரூபாய் எப்படினாலும் அவன் வந்து நான் திரும்பி வாங்குவேன். சோ இன்னொரு சூப்பரான சேலஞ்சில உங்களோட ஒரு வீடியோல பாக்குறேன். சோ இந்த வீடியோல இருந்து விடை பெறுகிறது நான் உங்கள் குரு. நீங்க பார்த்திருக்கிறது வியூஸ் ஆஃப் குரு. டாடா பை பை. see you.